விஜயகாந்த் அவர்களோட இடத்தை விஜய் நிரப்ப முடியுமா? அதாவது நிரப்ப முடியுங்கிறது அவர் ஒரு பர்சனை வச்சு கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிட முடியாது. அவரோட திறமை இருந்தால் அவர் வந்து எம்ஜிஆரையும் நிரப்பலாம், கருணாநிதியும் நிரப்பலாம், அண்ணாவை கூட நிரப்பலாம், பெரியாரை கூட நிரப்பலாம். அது வந்து விஜயகாந்த் பர்டிகுலராக இருக்குங்கிறது நிரப்ப முடியாதுங்கிறது. அவருக்கு திறமை இருந்தால் யாரோட அடையாளத்தை வேணாலும் நிரப்பலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. கேப்டனுடைய இடத்த விஜயால் நிரப்ப முடியுமா? மக்கள் மனசை புரிஞ்சு நடந்தால் எம்ஜிஆர் இடத்த கூட அடையலாம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் மக்கள் மனசை அவர் புரிஞ்சு நடக்கிறாரா? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு, புரிஞ்சுப்பார். பல எதிர்ப்புகள் வருது, அதை தாண்டி அவரால் அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? வராமல் இருந்தால் தப்பு, வந்தால் தானே கரெக்டாக இருக்கும். கேப்டனோட இடத்த கண்டிப்பாக நிரப்ப முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அவர் கரெக்டான இதில் போயிட்டு இருந்தாருன்னா, கரெக்டான வழியில் போயிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக கேப்டனை தாண்டியும் வரலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்த்தா தான் தெரியும். இப்போ ஒரு கரெக்டான வழியில் போகலன்றீங்களா? கரெக்டான வழியில் போகலன்னு இன்னும் பீப்புள்கிட்ட இன்னும் இன்ட்ராக்ஷன் அதிகமாக வேணும்னு தோணுது. அதனால் இன்னும் இன்னும் கொஞ்சம் நிறைய வெளியே வரணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கவர்னரை மீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம். அது ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். சமீபத்தில் புஷ்பா 2 படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு போயிட்டு இவர் அல்லு அர்ஜுன் பட்ட அவசரம் தெரியல அவங்களுக்கு. அதே மாதிரி க்ரௌடு கூட்டிட்டா சில உயிரிழப்புகள் ஏற்படும். தடுக்கத்தான் அவர் வெளியே வந்து யார்ட்டையும் ஃபைட் கொடுக்குறதில்ல. சரிதான். இப்போ கவர்னரை பார்த்து வெளியே வரும்போது ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து கையாட்டிட்டு போனார். ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தா இன்னும் பீப்புளுக்கு நிறைய இன்ட்ராக்ஷன் கிடைச்சிருக்கும். அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னா நம்ம நிருபர்கள் என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். ஆக்சுவலாக நானும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நிருபராக தான் இருக்கேன். அதனால் எனக்கும் அந்த இது தெரியும். இருந்தாலும் அது கட்டாயம் இல்லை. இதுக்கு மேலே அவர் வெளியே வந்தாலும் நிறைய கட்டாயங்கள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க. 2 பெரிய கட்சிகளை தாண்டி அவரால் வர முடியும். கண்டிப்பாக முடியும். இப்போ ரூலிங் பார்ட்டி மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆப்போசிட் பார்ட்டி வந்து வீக்காக இருக்குது. இதுதான் வந்து ரைட் டைம். அதனால் போக தான் தெரியும். இந்த 2026 முடிஞ்சால் தான் தெரியும். மேபி 26ல் முடியலனாலும் 2031 வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரி, இந்த இதே நீடிக்கணும் அப்படின்னா 2026ல் யாருடைய கூட்டணி வச்சா இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும்? இப்போ கூட்டணி யார் கூடயும் வைக்கிறது வந்து கரெக்டாக எனக்கு படலை. உதாரணத்துக்கு மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் வந்து அவர் முதல்ல வந்து திமுகவுக்கு எதிராக தான் இருந்தார். ஆனால் இப்போ அவரே தான் வந்து இப்போ திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. இதனாலே அந்த கட்சி மேலே ஒரு அதிருப்தி எல்லாருக்கும் இருக்குது. அதனால் எல்லோரும் உங்களுக்கே தெரிஞ்சது, எல்லாருக்கும் தெரியும். அது நான் தனியாக சொல்லணும்னு இல்லை. அதுதான். அவர் வந்து சிறந்த மனிதர் தான், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக உயர்ந்து ஒரு 44 மேலே சீட்டு இருக்குது, அம்மா இருக்கும்போது ஜெயித்தாங்க. ரமணா படத்துக்கு அவர் நல்ல பேர் வாங்கி கொடுத்தாரு, இல்லை மறுக்க முடியாதும் கிடையாது. அவருடைய இடத்த நிரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இவரோட ஸ்டைலில் இவரும் நிறைய படங்களில் நடித்து மக்களின் மனதில் பிடித்தவர், இளைஞர்கள் மனதில் பிடித்தவர் விஜயும். அதனால் விஜயகாந்த் மாரி விஜயும் மனதில் இடம் பிடிப்பார் என்பது சாத்தியக்கூறும் உண்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய அரசியல் கட்சிகள், பெரிய அரசியல் கட்சிகளை தாண்டி விஜயால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது, எல்லாமே முட்டி மோதி வந்தால் தான். ஆனால் அவர் வந்து கடைசி அந்த அரசியல் அந்த எலெக்ஷன் டைமில் அந்த ஒரு மாதம் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணி அடித்தாருன்னா ஏதாவது சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைனா கோவிந்தா தான். அதுவும் பல பேர் சொல்லுவாங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்காரு, பனையூரில் மேலே நின்று கையை காட்டுறாரு, இவர் எப்படி ஜெயிக்க முடியும்னு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதுவாக இருந்தாலும் ஒர்க் பண்ணால் சில பேர் லக்குகளில் சீட்டு ஜெயிப்பாங்க. எம்எல்ஏலாம் பாதி பேர் ஏடிஎம்கே டிஎம்கேலாம் கருணாநிதியோட அதிர்ஷ்டத்தில் தான் ஜெயித்தாங்க. அவங்க ஒன்றும் சுயேட்சையாக வரல. பட் இவருக்கு லக்கு இருந்தால் வாய்ப்பு. ஆனால் ஒர்க் பண்ணுறது, ஃபீல்டில் ஒர்க்கு, மக்கள் மனசில் போய் தொண்டர்களை பார்க்குறது, அவங்க தொண்டர்களை ஊக்குவிக்கிறது, மக்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு இருந்தாலும் டெஃபினட்டாக ஜெயிக்க முடியும். இல்லை அதிர்ஷ்டத்தில் அடித்தாலும் ஒரு கல் தான் அடிக்க முடியும். அப்புறம் போச்சுன்னா போச்சு தான். எதுவாக இருந்தாலும் உழைச்சால் தான் அரசியலில், இல்லைனா எதுவுமே ஜெயிக்க முடியாது. இல்லைனா சூது பண்ணிவிடுவாங்க, இல்லைனா கேஸ் போட்டுருவாங்க, தந்திரம் பண்ணிடுவாங்க, மந்திரம் பண்ணிடுவாங்க, எது வேணாலும் செய்வாங்க இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலைலாம். அதுவும் மாடர்ன் அரசியலில் ஈஸியாக எது வேணாலும் பண்ணுவாங்க. மீடியாவில் போட்டு கவுத்து விடுறது, ஒன்றை பண்ணி பெருசு பண்ணிடுவாங்க. பல டைமென்ஷனில் எப்படி வேணாலும் அட்டாக் விடுவோம். அமைதியாக இருந்தால் கூட அட்டாக் விடுவோம், ஆக்டிவாக இருந்தால் கூட அட்டாக் விடுவது எப்படி வேணாலும் விடுவோம். 15 வருஷமாக போராடிட்டு இருக்க சீமானாலே ஒரு சீட்டோடு வர முடியலையே, நேற்று வந்து விஜய் வந்துருவாங்க. சீமானுங்கிறது வந்து அவர் வந்து 2 முகம் உள்ளவர், ஒரு முகம் உள்ளவர் கிடையாது. பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. பின்பக்கம் வந்து செய்கிறது வேறு. அவர் வந்து மக்கள்கிட்ட வேணால் டைலாக் பேசி வசனம் பேசி சினிமாவில் வசனம் பேசுகிற மாரிலாம் வசனம் பேசி ஜெயிச்சிட முடியாது. அரசியல் தந்திரம் தெரியணும், சூது தெரியணும்.
நான் வந்து எம்ஜிஆர் மாரி ட்ரெஸ் போட்டோன்னா எம்ஜிஆர் ஆகிட முடியாது. அதுக்காண்டி கருணாநிதி மாரி ட்ரெஸ் போட்டு வேட்டி கட்டி வந்தால் நானும் கருணாநிதி ஆகிட முடியாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இடத்தை அவர் நிரப்புவார்னு நினைக்கிறீங்களா? கம்பல்சரி அதெல்லாம் நிரப்பிடுவார் ப்ரோ. எப்படி சொல்றீங்க? நீங்கள் மக்களே இருக்கிறாங்க, மக்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. என்ன ஆன்சரோ அது மக்கள் கையில் இருக்குது, எங்கள் யங்ஸ்டர் கையில் எல்லாருக்கும் இருக்குது. 2026 டிவிக்கே தான். இல்ல பல தடுப்புகள் வருது, எதிர்ப்புகள் வருது. எந்த எதிர்ப்பு எது வந்தாலும் சரி ப்ரோ, டிவிக்கா விஜய் தான். எது யார் வந்தாலும் சரி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் படம் போட்ட போஸ்டர்களை ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் தோழர்கள் கிட்ட இருந்து போஸ்டர்லாம் பிடிக்கிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. அதெல்லாம் ஆளுங்கட்சி எல்லாம் பண்ணுறவங்க தான், எல்லாருக்கும் பயம் வந்துட்டு இருக்குது. அதனால தான் என்ன இது வந்தாலும் சரி, விஜய் இருக்கிறாரு, அவரோட ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கிறோம், எல்லோரும் சப்போர்ட் பண்ண மக்கள் இருக்கிறாங்க. கன்ஃபார்மாக எது வந்தாலும் விஜய் பார்த்து போகல. விஜய் வந்து அடிக்கடி அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலாய்க்கிறாரு, அசிங்கமா பேசுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? பேசுகிறவங்க 1000 தான் ப்ரோ பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கூடாது. நம்ம விஜய் என்ன சொல்கிறாரு, பிறப்பொருக்கும் எல்லா உயிருக்கும், அதை பார்த்துட்டு போயினே இருக்கும்.